கோதை அப்படின்னு பேர் வச்சுருந்தார். அந்த குழந்தையும் வளர வளர டெய்லி வந்து அதுக்கு வந்து கிருஷ்ணரை பற்றிலாம் கதை சொல்லி வளர்த்தாராம் இந்த விஷ்ணு சித்தர். இவருக்கு தான் பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும்ல, பெருமாள் கதை கிருஷ்ணர் கதையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த கோதை வந்து கிருஷ்ணர் கதையெல்லாம் கேட்டு கேட்டு அவளுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிச்சி போச்சான். அவள் வந்து என்ன நினச்சிக்க ஆரம்பித்தா, அவள் வந்து ஒரு கோபியர். அந்த கிருஷ்ணர் கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அதில் வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து நிறைய கேர்ள்ஸ் வருவாங்கல்ல, கோபியர்னு சொல்லுவாங்கல்ல அவங்க பேர். அந்த மாதிரி அவளும் ஒரு கோபியர். கோதையும் வந்து தன்னை ஒரு கோபியர் அப்படின்னு நினச்சிண்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மற்ற கோபியர்களாக வந்து நினச்சி அவள் வந்து விளையாட ஆரம்பித்தாளாம். இந்த மாதிரி அவள் வந்து வளரும்போது ஃபுல்லாக கிருஷ்ணரையே ப்ரே பண்ணி கிருஷ்ணரை பற்றியே நினச்சி அவள் ஒரு பெரிய கிருஷ்ண பக்தையாக வந்து வளர்ந்துன்னு வந்தாளாம். அப்போது அந்த விஷ்ணு சித்தர் வந்து சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து தோட்டத்துலேருந்து பூவெல்லாம் பறித்து மாலை கட்டி கொண்டு போய் கோயிலில் கொடுப்பார் அப்படின்னு.